சந்தியா என்ன பறிக்கிற? பசலைக்கீரை பறிக்கிறேன். ஓ, சரி சரி சரி. பசலைக்கீரை தான் வீட்டில் சமைக்க போகிறேன். ஆ, சரி சரி சரி. பசலைக்கீரை எப்படி சமைப்ப? அது பருப்பு போட்டு ஆ, சமைப்பேன். அப்படியா? சரி சரி சரி. இங்கே காமி பார்க்கலாம் கீரை எப்படி இருக்குது? எல்லாம் கொழுந்து வெத்தலை மாதிரி இருக்குது. ஆமாம், இதுதான் பசலைக்கீரை. சரி சரி. சுண்ணாம்பு இது தடவை எப்படி அமெரிக்கன் பசலைக்கீரை. அப்படியா? ஆ, சரி சரி. ஆ, எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கீங்க? இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஆ, சரி சரி. பரவாயில்ல, கத்திரிக்கோலை நல்லா சிறப்பாக உபயோகம் பண்ணுறீங்க. ஆமாம், கண்டிப்பாக. சரி சரி. அருமை அருமை. அப்படியே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி இல்லை வெட்டுறீங்க. நாங்கள் வந்து வெட்டுறதுக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுவோம். அப்படியா? அறுவடை பண்ணுறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை. ஆ, ஆமாம். சரி சரி. விதைச்சி விளைக்கிறதெல்லாம் ஒன்றுத்தங்க வேலை. அப்படியா? அறுவடை என் வேலை. கண்டிப்பாக அது உங்களுக்கு உண்டு அந்த வேலை. அருமை அருமை. பரவாயில்ல, இது கொடி மாதிரி நல்லா வளர்ந்து மேலே போகுது. ஆமாம். ம் ம் கீழே விழுந்துட்டு பாருங்க. அழகான அழகான பழங்கள்லாம் வந்துருக்குது. இதெல்லாம் சேர்த்து வச்சு அடுத்த பட்டத்தில் விதைக்க வேண்டியதான். அது கீழே விழுந்துட்டு பாருங்க. ம் ம் இதுக்கு பசலைக்கீரைன்ற பதிலாக வெத்தலைக்கீரைன்னு பேர் வச்சிடலாமா? கண்டிப்பாக. ஏன்னா அது அமெரிக்காவில் முளைக்கிறதுனால அமெரிக்கன் வெத்தலைக்கீரை. முருங்கை செடி நல்லா உயரமாக வளர்ந்துருக்குது. அருமை அருமை. பக்கத்துலேயே தோழனா வாழை மரம் இருக்குது. சரி, இந்த மணத்தக்காளி கீரை எப்போ அறுவடை பண்ண போகிறீங்க? அது அடுத்த வாரம், அடுத்த சனிக்கிழமை. அப்படியா? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கீரை. நல்ல விஷயந்தான். ஆரோக்கியமான வாழ்வுக்கு அடித்தளம் சந்தியாவின் கைவண்ணம்.